Audio Jungle. Audio Jungle. ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு சுமி ஆரி வேர்ல்டு. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் சோட்டி ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். சோட்டி ஸ்டிச்சை நம்ம வீட் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவோம். எதுக்காக நம்ம வீட் ஸ்டிச் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், வீட் அந்த கோதுமை அதோட செடியில் இருக்கும்போது அது எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த ஸ்டிச்சும் பார்க்குறதுக்கு இருக்கும். அதனால தான் நம்ம இதை வீட் ஸ்டிச் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வீட் ஸ்டிச் எப்படி போடலாங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு டயக்ராம் போட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இப்போ ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கிறேன். ஸ்ட்ரைட் லைனில் நம்ம எப்போவுமே செயின் ஸ்டிச் இந்த இடத்துலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். செயின் ஸ்டிச், பேக் செயின், டபுள் செயின் எதுவாக இருந்தாலும் இந்த இடத்துலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனால் சோட்டி ஸ்டிச் இந்த இடத்துல இருந்து, அதாவது 1 சென்டிமீட்டர் அளவு இடம் விட்டுட்டு தான் நம்ம இந்த 1ல் இருந்து ஸ்டார்ட் பண்ணி 2க்கு போகும். அங்கே ஒரு குட்டி லாக் செயின் போட்டுட்டு திருப்பி 2ல் இருந்து அந்த 1ஐயும் தாண்டி 3க்கு வருவோம். அந்த அளவு கேப் விட்டு அந்த 2ல் இருந்து இந்த 2ல் இருந்து டைரெக்டாக 3க்கு வருவோம். அதில் ஒரு குட்டி லாக் செயின், அந்த 3ல் ஒரு குட்டி லாக் செயின் போட்டுட்டு இந்த 3ல் இருந்து ரைட் சைடில் அந்த 3ல் இருந்து ரைட் சைடு கொஞ்சம் கேப் வித்தியாசத்தில் நம்ம 2 போட்டிருக்கோம்ல, அது பக்கத்துலேயே 4, அந்த 4ல் இருந்து லாக் செயின் போட்டுட்டு திருப்பி இங்கே 5, 4ல் இருந்து கீழே 5, 5ல் திருப்பி நம்ம ஒரு லாக் செயின். இந்த 5ல் இருந்து அப்படியே லெஃப்ட் சைடு 6, ஃபஸ்ட்டு நம்ம ரைட் சைடு போனோம், இப்போ லெஃப்ட் சைடு இது 6, அதில் ஒரு லாக் செயின் போட்டுட்டு 6ல் இருந்து அடுத்து இன்னொரு ஸ்டெப் கீழே இது 7, அதில் 7லேயும் ஒரு லாக் செயின், திருப்பி 7ல் இருந்து இந்த பக்கம் ரைட் சைடு 8, அதுலேயும் ஒரு லாக் செயின் வச்சு பண்ணிவிட்டு 8ல் இருந்து ஒரு ஸ்டெப் கீழே, 7க்கு ஒரு ஸ்டெப் கீழே இது 9, அதுலேயும் ஒரு லாக் செயின் வச்சு பண்ணிவிட்டு திருப்பி 9ல் இருந்து லெஃப்ட் சைடு 10, 10க்கு ஒரு லாக் செயின், திருப்பி 10ல் இருந்து டவுன், அந்த 9ல் இருந்து ஒரு ஸ்டெப் கீழே இங்கே 11ல் லாக் செயின் வச்சுட்டு திருப்பி 11ல் இருந்து மேலே வரைக்கும் கொண்டு போகக்கூடாது. இந்த அளவு கேப், இந்த மேலே 1 சென்டிமீட்டர் அளவு கேப் விட்டுட்டு இதில் 12, அதுலேயும் ஒரு லாக் செயின் போட்டுட்டு ஹரிசாண்டலாக லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடணும். இந்த லெஃப்ட் சைடு அந்த செயினை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு லாக் செயின் போட்டு அந்த 13ல் இருந்து இங்கே 14, 13ல் இருந்து இங்கே 14ல் ஒரு லாக் செயின் வச்சுட்டு 14ல் இருந்து லாக் செயின், திருப்பியும் மேலே போய் அந்த 12க்கு கீழே ஒரு ஸ்டெப் கீழே 13, அங்கேயும் ஒரு 13லேயும் ஒரு லாக் செயின், 14ல் இருந்து 15ல் இருந்து 15ல் லாக் செயின், 15ல் இருந்து 16, அங்கேயும் ஒரு லாக் செயின் பண்ணிவிட்டு, எப்போவுமே நம்ம ஒரு லாங் செயின் போடுறோம் அப்படின்னா அது பக்கத்தில் கண்டிப்பாக லாக் செயின் போட்டால் தான் அது நிற்கும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. திருப்பி 16ல் இருந்து 17, இந்த 17லேயும் லாக் செயின், திருப்பி இதுதான் இப்படியே தான் கண்டினியூ ஆகும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் மட்டும்தான் மேலே போட்டோம்ல, அந்த சென்டருக்கு ரைட் சைடில் ஒரு ஸ்டிச்சு, லெஃப்ட் சைடில் ஒரு ஸ்டிச்சு, ரைட் சைடில் ஒரு ஸ்டிச்சு, அந்த மாதிரி இனி இப்படியே தான் கண்டினியூ ஆகும். இதை பார்த்தாலே பாருங்கள் வீட் மாதிரியே இருக்குது, அதனால தான் அது வீட் ஸ்டிச் அப்படி சொல்கிறோம். வாங்க நம்ம இனி ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். நான் ப்ளூ கலர் சில்க் த்ரெட் எடுத்துருக்கிறேன், டபுள் ஸ்ட்ராண்ட்ஸாக. அதை எண்டில் நாட் போட்டு லூப் ஃபார்ம் பண்ணி எடுத்துக்கோங்க.
நான் வந்து இதுக்கு த்ரெட் நீடில் எடுத்திருக்கிறேன், சாதா அயன் நீடில் தான் எடுத்திருக்கிறேன். இதுக்கு சைஸ் எதுவும் கிடையாது. இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம வந்து எப்போவுமே இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனால் இந்த சோட்டி ஸ்டிச்சுக்கு வந்து நம்ம ஒரு ஸ்டெப் கீழே வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அதாவது நம்பர் 1 இதான் நம்பர் 1. இங்கேருந்து நம்பர் 2. நம்பர் 2க்கு ஒரு லாங் செயின் பஞ்ச் பண்ணுறோம். அது மேலேயே அதில் ஒரு குட்டி லாக் செயின் திருப்பி கீழே கொண்டு வரோம். அதாவது நம்ம லாக் செயின் போட்டது தான் 2, நம்பர் 2. அந்த நம்பர் 2லேருந்து ஒரு ஸ்டெப் கீழே, அந்த 1லேருந்து ஒரு ஸ்டெப் கீழே, இதாவது 3லேருந்து ஒரு லாக் செயின், திருப்பி ஒரு லாங் செயின் எடுக்கிறோம். ரைட் சைடு லாங் செயின் எடுத்து அதுதான் நம்பர் 4 பஞ்ச் பண்ணுறோம். அதுலேருந்து ஒரு லாக் செயின் போடுறோம். நம்பர் 4லேருந்து கீழே வரும். 3லேருந்து ஒரு ஸ்டெப் கீழே. 5ல் அந்த லாங் செயினை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு லாக் செயின் போடுறோம். திருப்பி லெஃப்ட் சைடு, ஃபஸ்ட்டு ரைட் சைடு பண்ணோம், இப்போ லெஃப்ட் சைடு செயினை கம்ப்ளீட் பண்ணுறோம். மேலே ஒரு லாக் செயின், அதுதான் 6லேருந்து இங்கே 5லேருந்து ஒரு ஸ்டெப் கீழே, 7ல் பஞ்ச் பண்ணுறோம். பக்கத்துலேயே ஒரு லாக் செயின், திருப்பி 7லேருந்து ரைட் சைடு நம்பர் 8லேருந்து திருப்பியும் கீழே ஒரு ஸ்டெப் கீழே வந்து நம்பர் 9க்கு லாங் செயினை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு லாக் செயின், திருப்பி மேலே 10 லாக் செயின், 10லேருந்து ஒரு ஸ்டெப் கீழே 11 கம்ப்ளீட் பண்ணிவிட்டு லாக் செயின், திருப்பி மேலே எப்பவும் போல் டாப்புக்கு கொண்டு போகக்கூடாது. இந்த அளவு கேப் விட்டுட்டு 11லேருந்து எடுத்து இந்த அளவு கேப் விட்டுட்டு 12 வந்து இந்த இடத்துல பஞ்ச் பண்ணுறோம். 12 பக்கத்துலேயே லாக் செயின், திருப்பி அப்படியே லெஃப்டில் இந்த சைடு ஹரிசாண்டலாக எடுத்துகிட்டு வந்து இதில் ஒரு லாக் செயினை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு லாக் செயின், அந்த லாக் செயின் தான் 13லேருந்து திருப்பி ஒரு ஸ்டெப் கீழே 14 லாங் செயினை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு லாக் செயின், 14லேருந்து இது 15ல் ஒரு லாக் செயின் போட்டுட்டு திருப்பி அப்படியே ஹரிசாண்டலாக லெஃப்ட் சைடு கொண்டு வந்து அந்த லாங் செயினை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு லாக் செயின், திருப்பி ஒரு ஸ்டெப் கீழே 16லேருந்து இது 17 கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு லாக் செயின், திருப்பி 17லேருந்து 18. இப்படி தான் ஃபுல்லாகவே இனி கண்டினியூ ஆகும். திருப்பி அதை லெஃப்ட் சைடு எடுத்துகிட்டு வந்து அந்த செயினை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு லாக் செயின், திருப்பி இன்னொரு ஸ்டெப் கீழே வந்து லாக் செயின், திருப்பியும் மேலே ரைட் சைடு லாங் செயினை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு லாக் செயின், திருப்பியும் ஹரிசாண்டலாக லெஃப்ட் சைடு கொண்டு வந்து செயினை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு திருப்பி லாக் செயின். இப்படியே தான் கண்டினியூ ஆகும். இனி வந்து நம்ம இன்னொரு கலர் த்ரெட்டை வந்து இது கூட எப்படி வந்து ஜாயின் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், இதை நம்ம எண்டு நாட் போட்டு முடிச்சுக்கலாம். இப்போ எண்டு நாட் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் வந்து வீடியோ போட்டிருக்கிறேன், தெரியாதவங்க பார்த்துக்கோங்க. என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் பேசிக் கிளாஸ் அப்படின்னு. பாருங்கள், நம்ம எண்டு நாட் போட்டு முடிச்சாச்சு. இனி வந்து அடுத்த கலர் த்ரெட் எடுத்துக்கலாம்.
நான் வந்து ஸ்கை ப்ளூ கலர் த்ரெட் எடுத்திருக்கிறேன். டார்க் ப்ளூவுக்கு கான்ட்ராஸ்ட்டாக ஸ்கை ப்ளூ கலர் எடுத்திருக்கிறேன். பாருங்கள், நம்ம எங்கே ஃபினிஷ் பண்ணமோ அந்த இடத்துல இருந்து திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணி பஞ்ச் பண்ணி த்ரெட்டை மேலே எடுத்து பாருங்கள், அதே கேப் ஃபஸ்ட் நம்ம எந்த அளவு கேப் விட்டோமோ அதே அளவு கேப் விட்டு பாருங்கள், அதே அளவு கேப் விட்டு அதில் வந்து அந்த லாங் செயினை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அந்த லாங் செயினை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு திருப்பி லெஃப்ட் சைடில் ஹரிசாண்டலாக அந்த செயினை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு லாக் செயின் திருப்பி கீழே ஒரு ஸ்டெப் கீழே வந்து அந்த லாங் செயினை அதில் வந்து ஒரு ஸ்டெப் கீழே வந்து அந்த லாங் செயினை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு லாக் செயின் போட்டு திருப்பியும் மேலே எடுத்து ரைட் சைடு ஃபஸ்ட்டு எந்த அளவு கேப் விட்டுருக்கோமோ அதே அளவு கேப் விட்டு அந்த லாங் செயினை கம்ப்ளீட் பண்ணி பக்கத்தில் ஒரு லாக் செயின் திருப்பி லெஃப்ட் சைடில் பக்கத்தில் ஒரு லாக் செயின் திருப்பி அதே ப்ராசஸ் தான் திருப்பி நம்ம பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் மட்டும்தான் மேலே லெஃப்ட் சைடு ரைட் சைடுன்னு டூ டைம்ஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே இதே ப்ரொசீஜர் தான் கொண்டு வருவோம். பாருங்கள், மேலே இருந்து அந்த டார்க் ப்ளூ கலர் எப்படி கம்மியாகி வருதுன்னு. திருப்பியும் ஒரு ஸ்டெப் கீழே வந்து அந்த லாங் செயினை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு லாக் செயின் திருப்பி மேலே ரைட் சைடு லாங் செயினை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு லாக் செயின் திருப்பி ஹரிசாண்டலாக லெஃப்ட் சைடு இந்த செயினை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு லாக் செயின் திருப்பியும் ஒரு ஸ்டெப் கீழே வந்து இப்போ உங்களுக்கு இந்த ஸ்டிச் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அப்படி ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து கிளியர் பண்ணுறேன். இந்த சோட்டி ஸ்டிச்சை வந்து நம்ம வந்து ப்ளவுஸில் 3 லைன் ஜரி கொடுப்போம். அதுக்கப்புறம் சுகர் பீட், ஸ்டோன் செயின், அதுக்கப்புறம் ஒரு லைன் இந்த சோட்டி ஸ்டிச் கொடுத்தோன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாச்சும் வந்து டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ நம்ம இதை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த ஸ்டிச்சில் அந்த டார்க் ப்ளூ கலர் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சி இப்போ ஃபுல்லாகவே ஸ்கை ப்ளூ கலர் ஃபில் ஆகிடுச்சு. இப்படி தான் நம்ம வந்து இன்னொரு கலரை ஜாயின் பண்ணுவோம். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு லைனில் மட்டும் ட்ரை பண்ணாமல் ஒரு ஷேப்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். பாருங்கள், நம்ம இப்போ முடிக்க போகிறோம். இது வந்து முடிக்கும்போது அந்த லாங் செயினோட விட்டுறாமல் பக்கத்தில் ஒரு லாக் செயின் போட்டுட்டு அது பாருங்கள், லாக் செயின் போடாதனால எப்படி வருதுன்னு பக்கத்தில் ஒரு இந்த லாங் செயினை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு லாக் செயின் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து எண்டு நாட் போட்டு முடிச்சுக்கோங்க. நம்ம எண்டு நாட் போட்டு முடித்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.